நடிகர் விக்ரம் அப்படிங்கிற ஒரு பேரு சியான் விக்ரமா மாறினதுக்கு காரணம் சேது. சேது திரைப்படத்துல தான் விக்ரம் வந்து எல்லாராலும் கவனிக்கப்பட்ட ஒரு நடிகரா மாறினாரு. அது மூலமா புகழுடைய உச்சிக்கு போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் இறங்காம அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய நடிப்பு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். விக்ரமோடைய சினிமா கெரியர்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் சேது. இயக்குனர் பாலா கிட்ட இருந்து வந்த அந்த திரைப்படத்தின் மூலமா தான் இன்னைக்கு அவரு சிகரத்தை தொட்டு இருக்காரு. இன்னும் ஒரு திரைப்படத்துல இந்த கூட்டணி வந்து ஒன்னா இணைஞ்சது. அதுதான் பிதாமகன். அந்த திரைப்படமும் விக்ரமோடைய லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படமா இருந்துச்சு. சோ இந்த கூட்டணி திரும்பவும் ஒன்னா இணைய போகுது. பொதுவா பாலா படத்துல நடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா விக்ரம பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஈஸியான விஷயம். சோ இப்படிப்பட்ட கூட்டணி திரும்பவும் இணைய போறதாக ஒரு தகவல் வெளியா இருக்கு. அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கலைத்துறையை சார்ந்த இன்றைக்கு உள்ள முன்னணி நடிகர்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கலாம். ஏனோ தெரியவில்லை, வந்து கலந்து கொள்ளவில்லை.